பார்க்க போற டாபிக் வந்து append. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல நம்ம வந்து எப்படி வந்து ரீட் ஆக்சஸ் மோட் and then ரைட் ஆக்சஸ் மோட் யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ டுடே இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி வந்து டேட்டாஸா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆகுற ஃபைல்ல வந்து நம்ம append பண்றது அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம அப்ப பார்க்கணும். ஸோ நம்ம நார்மலா நான் நேற்றுக்கு எடுத்த அதே ப்ரோக்ராம் தான் நம்ம யூஸ் பண்ண போறேன். ஸோ அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க இடத்துல நான் என்ன கொடுத்திருந்தேன் அன்னைக்கு அப்படின்னா சேம் சாம்பிள் 2.text அந்த ஃபைல் நேம் தான் கொடுத்துருந்தேன். பட் இங்க நம்ம என்ன சேஞ்ச் பண்ண போறோம், append பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஆக்சஸ் மோட் தெரியும். நம்ம என்ன ஆக்சஸ் மோட் யூஸ் பண்ணணும், ஆக்சஸ் மோட் வந்து ஏ தான் யூஸ் பண்ணணும். இஃப் யூ வாண்ட் டு append a file அப்படின்னா ஆக்சஸ் மோட் ஏ. ஸோ இந்த ஏயோட ஆக்சஸ் யூசஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அப்படின்னா ஆல்ரெடி இருக்க ஃபைல்ல அந்த டேட்டாவும் இருக்கணும், நம்ம நியூவா கொடுக்குற டேட்டாவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம் அப்பெண்டோட யூஸ். ஸோ அதே மாதிரி இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற ஃபைல், ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிருக்க ஃபைல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாம்பிள். இப்போ நான் என்ன கொடுத்துருக்க ஃபைல் என்ன சாம்பிள் 2. ஸோ ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் த நேம் அஸ் சாம்பிள் 1. சாம்பிள் 1 நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா சாம்பிள் 1 சேஞ்ச் பண்ணிட்டு இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஃபைல போய் ஓபன் பண்ணி பாக்குறேன். ஸோ ஆல்ரெடி இந்த ஃபைலுக்கு என்ன கண்டென்ட் இருக்கு, ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஹாவ் அ நைஸ் டே, அந்த கண்டென்ட் தான் என்ன இருக்கு இந்த சாம்பிள் 1க்குள்ள இருக்கு. சோ நம்ம இப்ப என்ன மாத்திருக்கோம், ஆக்சஸ் மோட். நம்ம இப்ப ஆக்சஸ் மோட வந்து நம்ம append அப்படின்னு மாத்த போறோம். சரி, ஆக்சஸ் மோட் என்னது append. சோ appendக்கு வந்துட்டு ஏ. இப்ப இதை பார்த்துட்டோம் அப்படின்னா இப்ப நான் வந்து என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் கிரேட் 12 லேர்ன் ஃப்ரம் ஹோம் சேனல். சோ இந்த டேட்டா தான் நான் என்ன பண்ணிருக்கேன் கொடுத்திருக்கேன். சோ இந்த டேட்டா கொடுத்தா அது என்ன ஆகும், நான் ஆல்ரெடி இருக்க இந்த கண்டென்ட்டோட தான் நமக்கு என்ன ஆகும், நியூ கண்டென்ட் வந்து ஆட் ஆகும். சோ இப்ப நான் சேவ் பண்ணிட்டு ரன் கொடுத்தா அப்படின்னா நமக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல என்ன வரும், ஃபைல் கிரியேட்டட் அண்ட் கண்டென்ட் ஆடட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். பட் என்ன பண்ணக்கூடாது, ஓவர் ரைட் பண்ணாம அதுல ஃபைல் எழுதிருக்கணும். ஸோ இப்போ நான் போயிட்டு அந்த சாம்பிள் 1 ஓபன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா அங்க கொடுத்திருந்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் கிரேட் 12 லேர்ன் ஃப்ரம் ஹோம் சேனல். ஸோ இதுதான் யூஸ் ஆஃப் ஏ. இதே சப்போஸ் ஏ பிளஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தா நம்ம என்ன பண்ணிக்கலாம், போத் ரீட் அண்ட் ரைட் பண்ணிக்கலாம். ஏ பிளஸ் கொடுத்தா நம்ம என்ன பண்ணிக்கலாம், போத் ரீட் அண்ட் ரைட் கொடுத்துக்கலாம். ஸோ ஏலையும் என்ன பண்ணும், சப்போஸ் அந்த ஃபைல் அங்க இல்லைன்னா என்ன பண்ணும், இட் வில் கிரியேட் நியூ ஃபைல்னு சொல்லும். சோ இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், இங்க ஃபைல டூன் சேஞ்ச் பண்ணிட்டு இப்ப நான் ரன் பண்றேன். இந்த ஃபைல வந்து டூன் சேஞ்ச் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், ரன் பண்றேன். இப்ப ரன் பண்ணோம் அப்படின்னா ஃபைல் கிரியேட்டட் அண்ட் கண்டென்ட் ஆடட் சக்சஸ்ஃபுல்லி. சோ இங்க பார்த்தோம் அப்படின்னா சாம்பிள் 2 கிரியேட் ஆயிடுச்சு, சாம்பிள் 1. சோ இது வந்து என்னது சாம்பிள் 1, இது வந்துட்டு சாம்பிள் 2. சோ சாம்பிள் 2 1ல ஆல்ரெடி இருந்த கண்டென்ட் பிளஸ் நான் ஆட் பண்ண கொடுத்த கண்டென்ட். சோ சாம்பிள் 2ல நான் என்ன பண்ணிருக்கேன், புதுசா சாம்பிள் 2ன்ற ஃபைல் இல்லாததுனால அது என்ன பண்ணிருக்கு, புதுசா ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அது என்ன பண்ணிருக்கு, அந்த கண்டென்ட் ஆட் பண்ணிருக்கு. இதே சப்போஸ் இப்ப நான் வந்து இந்த இதுல இன்னொரு லைன் ஆட் பண்ண போறேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன், இதுல இன்னொரு ஒரு லைன் ஆட் பண்ண போறேன். சோ இந்த லைன் என்ன ஆயிருக்கணும், அதுல ஓவர் ரைட் ஆகாம அதுல ஆட் ஆயிருக்கும். சேவ் பண்ணிட்டு இது ரன் பண்ணேன் அப்படின்னா ஆட் ஆயிடுச்சு. சோ இப்ப திரும்ப அகைன் நான் வந்துட்டு என்ன பண்றேன், சோ திரும்ப நான் என்ன பண்ணணும், திரும்ப சாம்பிள் 2 ஓபன் பண்ணேன் அப்படின்னா how was the class going on, so ஆட் ஆயிருக்கு. இப்ப என்ன பண்ணலனா ஸ்லாஷ் n கொடுக்காததுனால, ஓகே ஸ்லாஷ் n கொடுக்காததுனால அது என்ன ஆயிடுச்சு, சோ அது வரும். ஓகேவா, சோ என்ன பண்ணலாம்னா நம்ம திரும்ப நான் போயிட்டு இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா கிளாஸ் n அப்படின்னு நான் கொடுக்க போறேன். சோ இந்த ஃபைல நான் என்ன சேஞ்ச் பண்ண போறேன், ஸ்லாஷ் n. சோ ஸ்லாஷ் n கொடுத்தாதான் நமக்கு என்ன பண்ணும், நெக்ஸ்ட் லைன்ல நமக்கு டேட்டா சொல்லும். சோ இங்கேயும் நான் என்ன பண்ண போறேன், நெக்ஸ்ட் லைன். சோ நான் இப்ப கொடுத்தேன்னா இந்த ஃபுல் கண்டென்ட் தான் ஆட் ஆகுமே தவிர திரும்ப போயிட்டு என்ன ஆகாது, ஆட் ஆயிருக்கிறதுல சேஞ்சஸ் ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. திரும்ப போய் தான் என்ன பண்ணும், இந்த கண்டென்ட் அங்க ஆட் ஆகுமே தவிர ஆட் ஆயிருக்க கண்டென்ட்ல என்ன ஆகாது, சேஞ்சஸ் எதுவும் ஆகாது. சோ இப்ப நான் ரன் பண்றேன்னா திரும்ப ஃபைல் கிரியேட்டட் சாம்பிள் 2ல பார்த்தோம் அப்படின்னா இப்ப நான் இது வந்து ஸ்லாஷ் n கொடுத்து சேஞ்சஸ் பண்ணது. இது நான் என்ன பண்ணேன், ஸ்லாஷ் n கொடுத்து சேஞ்சஸ் கொடுத்தது. பட் இது எல்லாமே ஆல்ரெடி ப்ரீவியஸா இருந்தது. நான் அகைன் இப்ப நான் உங்களுக்கு டெலிட் பண்ணிட்டு ஷோ பண்றேன். இப்ப நான் சாம்பிள் 2 டெலிட் பண்ணிட்டேன். இப்ப நான் திரும்ப அகைன் நான் இங்க போயிட்டு இந்த ஃபைல ரன் பண்ண போறேன். சோ ஃபைல் கிரியேட்டட் கண்டென்ட் ஆடட் சக்சஸ்ஃபுல்லி. சோ இப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா எத்தனை டைம் இருக்கு, 4 லைன்ஸா இருக்கா. இப்ப அகைன் இப்ப இந்த ஃபைல நான் திரும்ப ரன் பண்ணேன் அப்படின்னா திரும்ப நான் ஓபன் பண்ணேன் அப்படின்னா சேம் கண்டென்ட் 2 டைம்ஸ் என்ன ஆயிருக்கும், ரிப்பீட் ஆயிருக்கும். ஸோ திஸ் இஸ் a யூஸ் ஆஃப் append. ஸோ வந்துட்டு நம்ம append பண்றது அப்படின்னா ஆல்ரெடி இருக்க டேட்டாவை
டெலீட் பண்ணாம ரிமூவ் பண்ணாம அதோட எண்ட்ல இருந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரதோட யூஸ் தான் இது appendix A அப்படிங்கிற ஒரு ஆக்சஸ் மோடோட யூசஸ். ஸோ இப்போ நீங்க வந்து ஆரோட டபிள்யூட அண்ட் அப்பெண்டோட இது எல்லாமே ஆக்சஸ் மோட்ஸ் அதோட யூசஸ் எல்லாமே கிளியரா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை வச்சு சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். தேங்க்யூ.